பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவஜனங்களே, தேவனின் சத்தங்களை நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனம் எடுத்துக்கோங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமீன். இந்த ரூத் மோவாபிய ஸ்திரீ, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரூத்தின் புஸ்தகம் நம்ம அந்த சரித்திரம் நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் அவங்க என்ன சொல்றா அந்த இடத்துல பார்த்தாக்க, அவங்க மாமியார் பெத்லஹேமுக்கு நான் போறேன், என் கணவன் போயாச்சு, பிள்ளைகள் போயாச்சு, நீங்க உங்க பிறந்த வீட்டுக்கு போங்க, உங்களோட எதிர்கால வாழ்க்கை குறித்து பாத்துக்கோங்க. அவ என்ன சொல்றா, இது வரைக்கும் நான் மோவாபில இருந்திருக்கேன், கல்யாணம் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வணங்குற தேவனை தான் நான் வணங்குறேன். நீ உங்களுடைய தேவன் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியுது, நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார்ன்றது யோபு அறிந்திருக்கிறது போல ரூத்துக்கு அறிஞ்சிருக்கிறா. அவன் என்ன சொல்றா, இந்த இஸ்ரவேலின் தேவனை தான் நான் ஆராதிப்பேன், நீங்க போற இடத்துக்கு தான் நான் வருவேன், நீங்க தங்குற இடத்துல தான் நான் தங்குவேன். இன்னைக்கு நம்மள ஒரு புறஜாதியா இருந்து நம்மள தேவன் இழுத்து கொண்டு வந்தார் இல்லையா, அவரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தார் இல்லையா, அழைத்து கொண்டு வந்தார் இல்லையா, அப்போ அந்த இடத்துல இருந்து வந்த நாம திரும்பி அந்த இடத்துக்கு போகாதபடிக்கு இந்த இன்டிமேசி வித் காட்ல, இந்த தேவனோட நெருக்கமான இந்த உறவுல அடுத்த லெவல் போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். முதல்ல நான் சொன்னேன் கீழ்ப்படிதல். அடுத்தது என்ன பண்ணணும், நம்ம தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம்? எக்காலத்தை கொண்டு நான் விட்டு வந்த பாவம், நான் விட்டு வந்த அடிமைத்தன வழக்கம், நான் தேவன் என்னை விடுதலை ஆக்கின அந்த அடிமைத்தனம், அந்த பாவ காரியங்கள், சாப காரியங்கள், உறவுகள் எதுவாக இருந்தாலும், மனிதர்களாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும், சூழ்நிலையாக இருந்தாலும், சொத்து ஆஸ்தியாக எதுவாக வேணாலும் இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், அது எதையும் எனக்கு திருப்பி வேண்டாம். நான் ஆராதிக்கிற தேவன், நீ ஜீவனுள்ள தேவன், அவருக்குள்ள நான் வந்துட்டேன், இனி நான் திரும்பி பார்க்க மாட்டேன், அவருக்குள்ளதான் நான் இருப்பேன், அவரை தான் ஆராதிப்பேன், அவரை தான் வணங்குவேன், அவரோடு தான் நான் உறவாடுவேன், அவரை தான் நெருங்குவேன், அவர் காட்டுற வழிதான் நடப்பேன். அந்த தீர்மானம் எடுங்க. அடுத்த லெவல் நம்ம தேவனுக்குள்ள வளர்றதுக்கு, உறவு கொள்றதுக்கு இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ரூத்துக்குள்ள இருந்து அந்த வைராகியத்தை எங்களுக்குள்ள தருவீராக தகப்பனே. அந்த ஒரு தொலைநோக்கு பார்வாண்டவரே, ஜீவனுள்ள தேவனையே ஆராதித்து உமக்குள்ளாக வந்து சேர, உம்முடைய மனவாட்டியாக நாங்கள் இருக்க எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தருவீராக. உம்மோடு கூட அந்த நெருங்கின உறவு வைத்துக் கொள்ள உம்மை பின்பற்றி உண்மைதான் நாங்கள் நோக்கி வருவோமே தவிர, விட்டு வந்த வழியிலோ விட்டு வந்த காரியங்களோ அந்த தேவையில்லாத அந்த பாபசாப கட்டுகள்ல திரும்பி போகாதபடிக்கு உண்மையே பின்தொடர்வோம் என்று ஆண்டவரை இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கும்படியாக தேவ ஜனங்களுக்குள்ள நீர் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். தீர்மானம் எடுங்க, தேவனையே பின்பற்றுங்க. ஆமீன். God bless you.